நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 2009ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள் எந்த ஒரு தடையும் இன்றி படிக்கலாம், ஆல் பாஸ் அப்படிங்கறத உறுதி பண்ணுச்சு. தற்போது இந்த சட்டத்துல ஒரு இது பண்ணிருக்காங்க, என்னன்னா ஆல் பாஸ் அப்படிங்கறது வந்து கேன்சல் பண்ண போறோம். சோ 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றாதான் அடுத்த வகுப்பு போக அதுபடி வந்திருக்கு. சோ வருகின்ற கல்வியாண்டுல இது நடைமுறைக்கு வருங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 8வது வரைக்கும் பாஸுக்கு ஒரு வரலாறு உண்டு. 2005க்கு முன்பே தமிழ்நாட்டில் ஆல் பாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கலைஞர் கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார்னா, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு வாங்கிறதுக்கு 8வது பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன்றிய அரசு சட்டம் கொண்டாந்துச்சு. படிப்பு வரல, ஏதாவது தொழில் செய்யணும், சரி ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு ஒரு கார் ஓட்டலாம், லாரி ஓட்டலாம், டிராக்டர் ஓட்டலாம், எதனா வந்து பொழைச்சிக்கலாம். அதுக்கும் 8வது பாஸ் பண்ணியிருக்கணும் ஒரு தடையை போட்டால் என்ன பண்ணுவாங்க? அதை கலைஞர் பார்த்தாரு, 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போடு, படிச்சுட்டு எப்படியாவது ஆல் பாஸ் போட்டால் அப்படியே டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியும்ல. அது தடையாக இருக்கக்கூடாது. ஒரு கீழே இருக்கிறவன் மேலே கொண்டு வரத்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சவர். அதன் ஒரு பகுதியாகத்தான் 8வது வரைக்கும் ஆல் பாஸ்னார் கலைஞர். அதுக்கு பிறகு தான் வந்து கல்வி உரிமை சட்டத்தில் 8வது வரைக்கும் ஆல் பாஸ் கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் முதலே வந்துச்சு, இந்தியா முழுக்க கொண்டு வந்து கல்வி உரிமை சட்டம் மன்மோகன் சிங் பீரியடில் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த இருக்கிற ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்து 3ஆம் கிளாஸுக்கு அரசு தேர்வு, இப்போ எப்படி எஸ்எல்சி 10வது அரசு தேர்வு +2 வைக்கிறாங்களா, அது போல் 3ஆம் வகுப்புக்கும் அரசு தேர்வு, 5வது வகுப்பு அரசு தேர்வு வைப்போம், 8ல் அரசு தேர்வு வைப்போம். 8ல் ஒரு முறை இருந்துச்சு இஎஸ்எஸ்எல்சிம்பாங்க ஒரு காலத்தில். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் பேப்பர் இருக்கும் எல்லா ஸ்கூலுக்கும். அது மாதிரி அதே காலி பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஆல் பாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க 3வது, 5வது, 8வது அரசு தேர்வு நடத்தணும், அதில் பாஸ் பண்ணால் தான் 4வது போகலாம், 5ல் பாஸ் பண்ணால் 6வது போகலாம், 8ல் பாஸ் பண்ணால் 9வது போகலான்ட்டு தடைகளை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் நம்ம மாநில அரசு முடியாது, நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் சொன்னால், படிக்கிறத கூடாமல் தடுக்கணும். ஒன்றிய ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் என்னன்னா, எதை கொடுத்தாலும் கல்வி மட்டும் அவனை கொடுத்துறாங்க. கீழ்ஜாதிக்காரர்களுக்கு படிப்பு என்பது பிராமணர்களுக்கு மட்டுமே உரியது, மற்ற ஜாதிக்காரனை படிக்க விட்டுறாங்க. அதுதான் அவங்களோட சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அமல்படுத்துவது தான் பாஜக அரசினுடைய வேலை. அவங்ககிட்ட அசைன்மெண்ட்டாக அதுதான், அவங்களோட அஜெண்டாவே அதுதான். அப்போ என்ன பண்ணலாம், புதிய கல்வி கொண்டு வா, 8வது வரைக்கும் படிச்சுட்டான்னா 9, 10 எப்படியா படிச்சிருவான், 10வது படிச்சிடறான், அவர் +2 முடிச்சிடறான், ஏதாவது அரசு வேலைக்கு போடுற அளவுக்கு முந்துடுறான். அதை தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 3ஆவதுல ஒரு பிரேக்கை போடுது, 5ல் ஒரு பிரேக் போடுது, 8ல் ஒரு பிரேக்கை போடுது. இப்போ கிராமத்தில் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. 3ஆவதுல ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்க, 3ஆம் கிளாஸ் பையனுக்கு என்னங்க தெரியும், இந்த அரசு தேர்வு என்னன்னு தெரியும் அவனுக்கு? எல்கேஜிலே வைக்க வேண்டியதுதான், அரசு தேர்வு வைக்க வேண்டியதானுங்க. எல்கேஜி, யூகேஜி ஒவ்வொரு வருஷமும் வச்சுட்டே இருந்தால் இன்னும் நிறைய பேர் படிக்க முடியாது போகலாம். அவன் ஃபெயில் ஆகிட்டான்னா என்ன பண்ணுவாங்க கிராமத்தில், உனக்கு தான் படிப்பு வரல, ஃபெயில் ஆகிட்டுல, வீட்டில் இரு, மாடு மேய்க்க போ, புல் அறுத்துட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த குழந்தைங்கள. இன்னும் அந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நம்ம என்ன தான் கொண்டு வந்தால் கிராமங்களில் சிலது அவன் குடும்பத்தில் அனுப்ப நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்பா கடையில் இருறா கூட துணைக்கு அப்படின்னு இருந்துச்சுங்க, சைக்கிள் பஞ்சர் ஓட்டுருவார், நீ கூட இரு, காத்தடி, பக்கத்தில் இருந்துக்கோ, எனக்கு துணையாரு, அப்படி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க தொழிலை கற்றுக் கொடுத்துருவாங்க. அதாவது இவங்களோட நோக்கமே குலக்கல்விக்கு போகணுன்றது தான் சார். அப்படிதான் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருமாவளவன் தான் சொல்லியிருக்காரு, குலத்தொழிலுக்கு வலியுறுத்துற மாதிரி இருக்கு இந்த அறிவிப்புன்னு சொல்லியிருக்காரு. குலத்தொழில் வலியுறுத்துவதற்கு தான் ட்ராப் அவுட் அதிகமாகும், இடைநிற்றல் அதிகமாகும். 3ஆம் கிளாஸும் 5ஆம் கிளாஸ்லேயும் ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா படிப்பு தான் வரல வீட்டிலே இரு அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், அவன் அப்பா செய்கிற தொழிலை கூட செஞ்சுட்டுருப்பான். அது என்னது, குலத்தொழிலுக்கு அவனை ஃபோர்ஸ் பண்ணுறது, மறைமுகமாக குலத்தொழிலை வந்து திணிக்கிறாங்க அவன் மேலே கொண்டு வந்து. அதுதான், அதனால தான் அங்கே வந்து எதிர்க்கிறாங்க. இந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்ததும் அதே தான்.
குலக்கல்வி தான். அவனை வந்து குலத்தொழில் செய்யணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி கேட்குறீங்க, ஒரு கூடை முடையணும், ஒரு தொழில் தொடங்க போகிறேன், ஒரு 10 பேர் வச்சு கூட முடைஞ்சி நான் விற்க போகிறேன் அப்படின்னு கடன் கேட்குறீங்க. என்ன பண்ணணும் கவர்மெண்ட்டு? உன் திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருந்தா, இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கொலாட்டல் சூரிட்டி கொடுங்க, யாராவது ஒரு ஜாமீன் கேட்டு போட சொல்லுங்கள், கேட்டால் நியாயம் இருக்குது. கூடை முறையத்தில் உங்கள் அப்பா செஞ்சாரா, உங்கள் தாத்தா செஞ்சாரா? அப்படி இல்லைங்க. அப்போ உனக்கு அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் உனக்கு கடன் கிடையாது. அப்போ என்ன, குலத்தொழில் செய்கிறவனுக்கு தான் அந்த கடன். இப்போ படிக்க அதை நிறுத்திவிட்டு குலத்தொழில் செய்யப்போ நான் 1.5 லட்சம் கடன் தரேன், 3 லட்சம் கடன் தரேன், நீ தொழில் தொடங்கு அப்படின்னு அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுக்கறதும் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதாகவும் அவங்க தொழில் செய்ய ஊக்குவிக்கிறதா சொல்லி குலக்கல்வியை கொண்டு வந்து குலத்தொழிலை திணிக்கிறாங்க. அதே போல தான் இந்த புதிய கல்விக்குழு இப்போ 3வது 5வது 8வதுலாம் பாஸ் பண்ணணும் அரசு தேர்வுன்னு சொன்னால் இது இடைநிற்றல் அதிகரிக்கும். இடைநிற்றல் அதிகரிச்சதுன்னு சொன்னால் பொதுவாக நிறைய பசங்க படிச்சு இந்த +2 வரைக்கும் அது கூட மார்க் வாங்கிட மாட்டான். இப்போ எப்படி ரெக்கமெண்டேஷன் அவனு யாரையோ பிடிச்ச ஒரு காலேஜில் நல்ல காலேஜ் சேர்ந்துடுவான். சேர்ந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணி வந்துடுவான். என்னோட பர்சனல் அனுபவமும் உண்டு. எங்கள் உறவினர்களே வந்து 860 மார்க் வாங்கிவிட்டு அது வந்து நான் இன்ஜினியரிங் சேரணும்னு, ஏமா இந்த மார்க் வாங்கிட்டு இன்ஜினியரிங் எப்படிமா சேரணுன்ட்ட நீ அப்படின்னா, இல்லை நான் படிச்சிடறேன் அங்கிள், எப்படியா படிச்சிடறேன், எனக்கு இடம் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்வாங்க. சரி ப்ரைவேட் காலேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒரு சீட் வாங்கி கொடுத்தோம்னா அப்புறம் பார்த்தா ஜோராக படிச்சுட்டு பிஇன்னா எம்இன்னா எல்லாம் பிஹெச்டி பண்ணுது, காலேஜ் ப்ரொஃபஸராக அது மாதிரி போயிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் வந்து ஃபார்வர்டு கமிட்டி பேக்வர்டு கமிட்டிக்கெலாம் ஒரு கட் ஆஃப் இருந்துச்சு. இவ்வளோ மார்க் வாங்கினா தான் அப்ளை பண்ண எலிஜிபிள்னு. எங்கள் சொந்தக்கார பையன் ஃபார்வர்டு 55 மார்க் வாங்கினா எலிஜிபிள் அப்போ அப்ளிகேஷன் போடுறதுக்கு. அவன் 55.56 மார்க் வாங்கிட்டான். நான் இன்ஜினியர் தான் ஆகணுன்றான். காசு கொடுத்து வாங்கிறதுக்கு சீட் வாங்க காசு கிடையாது. சரி ஒரு நண்பர் சொல்லி காலேஜ் சேர்மன்ட்ட ஒரு உறவினர் பையங்க படிக்க ஆசைப்பட்றான், படிக்கணும், படித்து பாஸ் பண்ணி வந்து நீங்கள் நல்ல சம்பளத்தில் வேலை இருக்கான். அதானே அவன் +2 வரைக்கும் விளையாட்டு புத்தியாக இருக்கான். அவனுக்கு புத்தி இல்லாமல் இல்லை, விளையாட்டுத்தனமாக இருக்கான், ஒரு அக்கறை கொடுக்கல. காலேஜுக்கு வந்த பிறகு அவனுக்கு ஒரு எல்லோரும் பார்க்குற படிக்கணும், நம்மளும் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் சீக்கிரத்தில், அந்த ஒரு அக்கறை வருது. வாழ்க்கை நான் என்னன்றது புரிஞ்சுக்கிறான். அப்போ தான் புரிஞ்சுக்கிற வயசு அது. +2க்கே இப்படி இருக்குதுன்னா 3ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணால் தான் மேற்கொண்டு நம்ம படிக்க முடியும். இல்லாட்டா அப்பா அம்மா வீட்டை விட்டு படிக்க, அது வீட்டில் இருந்துச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அந்த வயசில் குழந்தைங்க பள்ளிக்கூடம் போவானான்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடையும், லீவ் விட்டா சந்தோஷப்படுறாங்க பசங்க. அந்த வயசில் அதை வந்து கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக படிக்காமல் இருக்கிறதுக்கான தடை பண்ணுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் செய்யக்கூடியது தான் ஒன்றிய அரசு. அதனால தான் பண்ணக்கூடாது அப்படின்னு, முடியாது, நாங்கள் ஆல் பாஸ் தான் போடுவோம் அப்படின்னு மாநில அரசு அறிவிச்சு. நாங்கள் புதிய கல்விக்குள்ளே ஏற்றுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. நீ புதிய கல்வியை ஏற்றுக்கலன்னா உனக்கு கல்விக்கான நிதி கொடுக்க மாட்டோம், 2050 கோடி கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கு இது சம்மந்தமே கிடையாது. அது சர்வ சிக்ஷா அபியான் இருந்துச்சு. அப்புறம் இவங்க சமர சிக்ஷா அபியான்னு பேரை மாற்றி, வாயிலுடைய ஒரு பேரை மாற்றி அதில் கொடுக்க வேண்டிய நிதிக்கும் சட்டத்தில் இடமே கிடையாது. புதிய கல்வி ஏற்றுட்டால் இந்த பணத்தை கொடுக்கணுன்ட்டு கிடையவே கிடையாது. இன்னும் இப்போ பிஎம்ஸ்டின்னு ஒரு பள்ளி, இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இஷ்டம் தான் ஏற்றுக்கலாம். இது வந்து கல்விங்கிறது ஒத்திசைவு பட்டியலில் விட்டு மத்திய அரசு பட்டியலில் கிடையாது, மாநில அரசு பட்டியலில் இருந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க ஒரு காலத்தில் எமர்ஜென்சி பீரியடில். அங்கே ஒத்திசைவு பட்டியலில் நமக்கும் உரிமை உண்டு, மறுக்கிறதுக்கு ஏற்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. புதிய கல்விகளை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை ஏற்கும். அதை வந்து ஆனால் நீ உள்ளனா பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகாரத்தன்மை, இல்லைன்னா ரவுடிசம்னு சொல்லலாம். அதை வந்து நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டி மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு 5000 கோடி நீங்கள் இழப்பீங்க. வெறும் 2152 கோடி இல்லை, 5000 கோடி இழப்பீங்கன்றது ஒன்றிய அரசு சொல்கிற தர்மேந்திர பிரதான். நீ 5000 கோடி இல்லை 10,000 கோடி எடுத்தாலும் கவலை இல்லை, மாநில அரசை சமாளிச்சுப்போம், கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் சொல்லி முதலமைச்சர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. இதெல்லாம் என்ன ஒரு அராஜகம், ஒன்றிய அரசு பண்ணுற ஒரு அராஜகம். இதெல்லாம் இந்த அராஜகத்துக்கு எதிர்த்தா தமிழ்நாடு போராடிட்டு இருக்கு.
ஆக இந்த இந்த 5ஆம் கிளாஸ் இது 8ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தேர்வுன்னு கொண்டு வந்தாலே பாதி பசங்க படிக்காமல் போயிடுவான். ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை இவங்க நிறைவேற்றிடுவாங்க. சார், இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த அறிவிப்பு அப்படிங்கிறதே ரொம்ப சட்டவிரோதமாக தான் இருக்கு. ஏன்னா 2019 வந்துட்டு இந்த சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணும்போது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ 3ஆம் வகுப்பு அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இவங்களுக்கு வந்து எப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் போச்சுன்னா 1வது 2வது 3வது எல்லாத்துக்கும் உண்டு. 1வது பாஸ் பண்ணால் 2வது போகலாம். எல்லாத்துக்கும் அரசு தேர்வு வச்சாலும் வைப்பாங்க. ஏன்னா இவங்க நோக்கம் வந்து ரொம்ப அக்கறையாக வந்து மாணவர்கள் கல்வித்தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இன்னும் படிக்க விடாத பண்ணுறது என்ன பண்ணணும், படிப்புக்கு தடை போடணும். இந்த ஒருத்தர் சொன்னார்ல, இங்கே ஒரு ஆர்எஸ் ரவி இருக்கார் நம்ம மாநிலத்தை ஆளுநர், அவர் துணைவேந்தர் மாநாட்டை கூட்டிகிட்டு என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வியின் தரம் குறைஞ்சி போச்சு, எண்ணும் தெரியல எழுத்தும் தெரியல, சிங்கிள் டிஜிட் கூட தெரியல, இந்த பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல, அதனால தான் அந்த துணைவேந்தர் மாநாட்டை கூட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சமான அறிவு இருந்தால் அப்படி பேசுவாரா? பள்ளிக்கல்வி தரத்தை கூட்டத்துக்கு துணைவேந்தர் மாநாட்டை கூட்டி என்ன பண்ண போற? நீ உயர்கல்விக்கு தானே துணைவேந்தர் உயர்கல்வி தொடர்பானவங்க, அவங்கள கூட்டி பள்ளிக்கல்வி தரம் குறைஞ்சி போச்சு அதனால துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு முதல்ல அறிவு இருக்கா? இருந்தால் இப்படிலாம் வந்து செய்வாரா? எதுக்கு எதை செய்யறது? இந்த மாதிரி தான் வந்து அவங்க நோக்கம் வந்து கெடுத்துடணும். படிச்சிடக்கூடாது, இவன் படிச்சிடக்கூடாது. திராவிட இயக்கம் என்ன சொல்லுது, கருத்தியல் எல்லாரும் படிக்கணும். அவன் பிராமணன் மட்டும்தான் படிக்கணும். ஆரிய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தம் எல்லாரும் படிக்கணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. பிராமணர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பிராமணரும் படிக்கணும், மற்றவர்களும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். ஆனால் அவங்க 3% உள்ள பிராமணர் மட்டும் படிக்கணும், மற்றெல்லாம் அவனுக்கு எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த 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 விவகாரம் அப்படிங்கிறது குழந்தைகளை மனதளவுல பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நிச்சயமா ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒன்றுக்கு கிடைக்கல, பக்கத்து வீட்டு பையனுக்கு ஒன்று இருக்குது, நமக்கு கிடைக்கலன்னு குழந்தைங்க பாதிக்கும்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, ஒரு சின்ன ஒரு இது. இப்போ கிராமங்கள்லாம் இப்போ எப்படின்னா, வீட்டில் யாராவது இறந்து விட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த தீபாவளி பொங்கல் கொண்டாட மாட்டாங்க, பூத்துணி போட்டுக்க மாட்டாங்க, அந்த பல பச்சனைலாம் பண்ணி வச்சு படைக்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது தீபாவளி கிடையாது அவங்களுக்கு, துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டாங்க. ஆனாலும் சின்ன குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுங்க, அது புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, வீட்டில் இந்த பச்சனைலாம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அது குழந்தைக்கு என்ன தெரியும், துக்கம் கடை தாத்தா செத்து போயிட்டாரு, துக்கம் கடைப்பிடிக்கணும்னு தெரியாது அந்த குழந்தைக்கு. பக்கத்து குழந்தை வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கும்போது நமக்கு இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வரும். அந்த குழந்தை மனசு பாதிச்சிடக்கூடாதுன்னு தான், அதுதான் அந்த பெற்றோருடைய எண்ணம். அது வாங்கி நம்மளுக்காக வந்து தீபாவளி கொண்டாடணுன்றது கிடையாது. பெரியவங்களுக்கு ரைட்டு, சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்ட்டு அதுபோல் பக்கத்து பையன் பாஸ் பண்ணிடுறான்னு வச்சுங்க, இன்னும் ஃபெயில் ஆகிட்டான்னா இப்போ மனசு பாதிக்கும்ல. நம்ம சரியாக படிக்கலை, நமக்கு படிப்பு கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம், அதனால தான் நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோன்றது அதை உணரக்கூடிய மனநிலை பக்குவம் அந்த குழந்தைக்கு உண்டா? நிச்சயமாக அந்த வயசில் இருக்காது. அவன் நானே ஒரு ஆள் வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டாங்க, ரொம்ப அராஜம், ரொம்ப பொறுத்து பார்த்தேன், தண்ணி போட்டு வருவான் பகலு, அராஜம் பண்ணுவான், ஆனால் பயங்கர கெட்டிக்காரன். அவன் எழுதுனானா அவ்வளோ நான் சொல்லுவேன், ஒரு எழுத்துக்கு ரசிக்க நான் அனுப்பேன். சார் நீங்கள் சார் சீ பண்ணிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட ரசிக்க, எழுத்து வேற பதவி வேறையா, ஒன்று எழுத்தை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதனால் பொறுத்து பார்த்தேன், ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, வெளியில் அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு கழிச்சு வந்துட்டு ஒரு உதவிக்காக வந்தார். நான் தானே உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சேன், என் மேலே கோவம் இல்லையே, திரும்ப நீ என்கிட்ட வச்சு பேசுகிறேன் அப்படின்னேன். நான் தப்பு பண்ணேன், நீங்கள் அனுப்பிடுங்க சார், என்னால் வருத்தம் இல்லைன்னு. அதை உணரக்கூடிய வயசு அந்த பையனுக்கு இருந்துச்சு. 3ஆம் கிளாஸ் பையன் இந்த மாதிரி உணர முடியுமா? அப்பா அடிச்சுட்டாலே தப்பு பண்ணால் அப்பா அடித்தாங்கன்னு தெரியுமா? அப்பா அடிச்சுட்டாங்கன்னு தான் அழுவான் அம்மாட்ட போய், நான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அழுவேன். ஏன்னா அதுதான் அந்த வயசில் அதை தான் உணர முடியும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய போய் படிக்கணும், படித்தா தான் பாஸ் பண்ண முடியும், பாஸ் பண்ணால் தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியுன்றது தெரியாது அதுக்கு. வகுப்பு விளையாட்டா போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருது. அந்த குழந்தைய நீ ஃபெயில் ஆக்கினீன்னா மனதளவில் பாதிக்கும் இல்லையா? ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த குழந்தை மனசில் சின்ன வயசுலேயே விதைச்சிடுறாங்க. ஒரு தாழ்வு மனப்பான்மை, நமக்கு நம்மளால் முடியாது, நம்மளால் இயலாது, நமக்கு இதுக்கு தகுதி இல்லைன்ற எண்ணம் அதுக்கு மனசில் பதிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை வாழ்க்கையை வீணாக போயிடும்.
மேலே வரவும் முடியாது. சார் ஆனா இந்த இடத்துல இன்னொரு பார்வை வைக்கப்படுது. இந்த ஆல் பாஸ் சிஸ்டம் வந்துட்டு குழந்தைகளோட மனசுல எந்த மாதிரியான சிந்தனை விதைக்குதுன்னா, படிக்கவே தேவையில்ல, ஆல் பாஸ் தானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை விதைக்குதுங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பரிச்சு வைக்கிறாங்கல்ல, மார்க் போடுறாங்கல்ல, நம்ம மார்க் குறைஞ்சி போச்சே, அப்பா சொல்லுவார்ல, ஏன்டா தம்பி இவ்வளோ மார்க் குறைஞ்சிச்சு, அம்மா சொல்லுவாங்கல்ல இன்னும் படி, அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க வைப்பாங்கல்ல. பாஸ் பண்ணா மார்க் இருக்குல்ல, காலாண்டு அரையாண்டு முழாண்டு தேர்வு இருக்குல்ல, அந்த தேர்வில் மார்க்கு ப்ராக்ரஸ் போட்டு போகும்ல, அதை பார்த்தோன்னா அப்பா அம்மாவுக்கு அக்கறை இருக்கும்ல, இன்னும் இப்போ கவனம் செலுத்தி படிக்க சொல்லுவாங்கல்ல, பக்கத்தில் உட்காந்து படிக்க வைப்பாங்கல்ல, இல்லை ஒரு டியூஷன் வைப்பாங்கல்ல, அப்பா அம்மா இருக்காங்கல்ல பார்த்துக்கிறதுக்கு. அப்புறம் படிக்காமல் எப்படி குழந்தை இருந்துட்டு விட்டுருவாங்களா அப்பா அம்மா? பாஸ் ஆகிடுச்சு விடு, 10 மார்க் வாங்கினா 1 மார்க் வாங்கினா 30 மார்க் வாங்கினா 40 மார்க் வாங்கினான்னு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அவன் பிள்ளை மேலே அவனுக்கு அக்கறை இருக்குங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஒரு நீயா நானால கோபிநாத் சொன்ன மாதிரி சாலியில் இருக்க பொட்டு தங்கத்தையும் அடகு வச்சு என் குழந்தைய படிக்க வைக்கணுன்ற பெற்றோர்கள் இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாது, படிக்க வைக்கணும். எத்தனை கணவனை இருந்த தாய்மார்கள் குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அம்மா ஒரு இதில் சொல்லும் நிகழ்ச்சியில், ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிப்பேன் சார், எங்கள் 2 பையனையும் படிக்க வச்சுட்டேன், டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அந்த 300 ரூபா என்னம்மா? ஒரு நாள் செலவு சார், நல்லா இருக்கேன் சார். கேட்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. அந்த மாதிரி பெற்றோர்கள் பார்த்துப்பாங்க. நீ என்ன வந்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிறது? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அவன் பிள்ளை அவங்க பார்த்துப்போம். நீங்கள் ஒன்றும் அங்கே டெல்லியிலேருந்து வந்து எங்களை கொண்டது, எங்கள் பெற்றோரோட மனநிலை என்ன, எங்கள் குழந்தைகளோட மனநிலை என்னன்றதை இங்கே தினமும் போய் அவங்கள பார்த்து சந்தித்து பேசிக்கிட்டு, இங்கே ஊரா தெருவா சுற்றி வந்துட்டு இருக்கிற இங்கே இருக்கிற அரசியல்வாதிக்கு, இங்கே இருக்கிற தலைவர்களுக்கு, இங்கே இருக்க அமைச்சருக்கு, முதல்வருக்கு தெரியாத, டெல்லியில இருந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் இங்கே வந்துட்டு திருக்குறள் அரைங்குறையும் உளறிட்டு போகிற மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் தெரிஞ்சிருமா? எங்களோட உங்களுக்கு அக்கறை அதிகமா எங்கள் குழந்தைங்க மேலே கேட்குறாங்க. அதெல்லாம் சும்மா படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இவர் சொல்லுவார். இங்கே வந்துட்டு நான் தமிழை நான் பிறக்கவில்லை என்று வருத்தப்படுகிறேன், தமிழ் படிக்கவில்லை என்று வருத்தப்படுறேன் மோடி சொல்கிறாரு. வருத்தப்படுற இல்லை, ஒரு எவ்வளவு பழமையான மொழி, உலகின் பழமையான மொழி, முதல் மொழி என்பதில் எனக்கு பெருமை அடைகிறேன். அந்த மொழியை வழக்கத்தை என்ன காசு கொடுத்த நீ? சான்ஸ்கிரிட்டுக்கு 850 கோடி, 72ங்க வெறும் 14,000 பேர் தான் சான்ஸ்கிரிட் பேசுகிறான். 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிறோம். இந்த மொழிக்கு நீ 72 கோடி கொடுத்து தமிழின் பெருமை அப்படின்னு பேசி, தமிழின் பெருமை தமிழ் கலாச்சாரத்தை உலகெங்கும் கொண்டு சேர்க்க முயற்சி செய்கிறார் மோடி. நம்மளாம் போய் தடையப்பட்டோமா? பேசு, வெறும் பேசோடு நிற்காதன்றோம், செயலில் காட்டு. காசு கொடுக்க மாட்டேங்கிறியா? ஒன்றும் இல்லாதங்க. அந்த சான்ஸ்கிரிட் ஆய்வு செய்வதற்கு 8 மாடி கட்டடம் பொன்னியில் கட்டியிருக்காங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு. போஸ்ட்மார்ட்டம் என்ன தெரியுங்களா? குணத்தை தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது செத்த மொழி சான்ஸ்கிரிட்டு. அதில் போய் ஆய்வு செய்யறது என்ன பண்ண முடியும்? போஸ்ட்மார்ட்டம் தான். அதுக்கு 8 மாடி கட்டடம் கட்டியிருக்கிறீங்க, 500 கோடி செலவு பண்ணி. தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சுட்டீங்க? பேசுறதோடு சரி. அதுபோல் எல்லாரும் படிக்கணும், பள்ளி கல்வித்தரம் குறைஞ்சி போச்சு, அதுக்காக தான் நாங்கள் இது வைக்கிறோம், 3ஆம் கிளாஸில் வைக்கிறோம், 5ஆம் கிளாஸில் வைக்கிறோம், 8ஆம் கிளாஸ் தேர்வு வைக்கிறோன்னா, அது வைக்கிறதுனால பள்ளி கல்வித்தரம் உண்மையிலே குறைந்திருந்தால் பள்ளியுடைய தரத்தை உயர்த்தது பணத்தை கொடு. ஆசிரியர்கள் நியமனம் கம்மியாக இருக்கா? அதுக்கு இன்னும் பணத்தை கொடு, நிறைய ஆசிரியர்களை போடுங்க. அது எங்களோட மாநில அரசோடு சேர்ந்து என்ன செய்யலாம், வாங்க உட்காந்து பேசுவோம், இன்னும் பள்ளிக்கு தரத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லி அதை செய்யணும். அதை செய்யலை. ஊபியில் 10ஆம் கிளாஸில் 11 லட்சம் பேர் இந்தியில் ஃபெயில். அவன் தாய்மொழி இந்தியில் 11 லட்சம் பேர் ஃபெயில். எப்படி கேட்டால் மோர் தென் 50%. 11 லட்சம் மிஞ்சினா 15 லட்சம் பேர் படிப்பானா? 20 லட்சம் படிப்பானா? அவ்வளோதான். 10ஆம் கிளாஸ் 15 லட்சம் பேர் படிப்பான். அதிலே 11 லட்சம் பேர் ஃபெயில். அவனை படிக்க வை முதல்ல, அவனுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கா. அப்புறம் எங்கள் மாநிலத்துக்கு வா. ஜிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. +2 முடிச்சுட்டு மேல் படிப்புக்கு போகிறவங்க, +2ல் ஒரு 10 லட்சம் பேர் +2 எழுதுறான்னு வச்சுங்க. அதை படித்து முடிச்சுட்டு வர்றவன் தமிழ்நாட்டில் 5,20,000 பேர் மேல் படிப்புக்கு போயிடுறான். அதாவது 52% மேல் படிப்பு போகிறான். ஒன்றிய அரசினுடைய இந்திய நாடுடைய சராசரி என்ன தெரியுங்க? ஜிஆர் 25.16%. கிட்டத்தட்ட நம்ம 2 மடங்கு இருக்கும். தேசிய சராசரியை விட
நம்ம 2 மடங்கு இருக்கும். 50% மேலே போய் படிக்கிறாங்க. 52% மாணவர்கள் படிக்க போயிட்டாங்க. இப்போ கணக்கெடுத்த இன்னும் அதிகமாக இருக்கும். இது இந்த தமிழ் புதல்வன் திட்டம், அந்த புதுமை பெண் திட்டத்தெல்லாம் பணம் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக மக்கள் மாணவர்கள் மாணவிகள் அதிகமாக சேர்றாங்க. இப்போ கணக்கெடுத்த ஒன்று அதிகம். பழைய கணக்கு 52%. ஆனால் அங்கே மற்ற மாநிலங்கள் என்ன தெரியுங்களா? குஜராத்லாம் 19%, 18%, 20% இருக்குது. இவங்க கொண்டு வந்து புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதனுடைய இலக்கு என்ன தெரியுங்களா? 2035க்குள் 2035ஆம் ஆண்டுக்குள்ள இந்த 25.16 இருக்கிறத 50% இலக்கு. இலக்கை போய் என்னைக்கும் எழுதிடுவாங்களா? அது கிடையாது. இலக்கு வச்சிருக்காங்க. நீ இந்த இப்போ 25 இன்னும் 10 வருஷம் நாங்கள் உட்காந்துருக்கணுமா? அப்படியே 52 இல்லையா? நாங்கள் மேலே போயிட்டு இருப்போம்ல. நீ 35 இலக்கு 50%, நான் ஏற்கனவே 52 இருக்கேன். ஐயா நீ என்ன எனக்கு வந்து பதவியை கல்வி கொண்டு இதை படி நல்லா படிக்கலாம். 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் எம்ஏ படிக்கிறவனை பார்த்து நான் சொல்கிறபடி படி நல்லா முன்னுக்கு வந்துடுவேன்னா அந்த மாதிரி இருக்கும் சொல்கிறது. அதனால் நம்மளுடைய படிப்பு குழந்தைகளுடைய படிப்பை கெடுத்து பிராமணர் அல்லாதவர்கள் படிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்க பார்க்குறாங்க. திராவிட இயக்க அரசு தடுத்து நிறுத்தியிருக்கு. சார், இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா பிஜேபியோட செயல்பாடு அப்படிங்கறது பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா என்சிஇஆர்டி அவங்க வழங்கக்கூடிய புத்தகங்கள்ல இருந்து இஸ்லாமியர்களை பத்தின போர்ஷன்ஸா அவங்க முற்றிலும் நீக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்சிஇஆர்டி புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியில தலைப்பு கொடுக்குறாங்க. இப்ப தற்போது இந்த விவகாரம் இப்படி தொடர்ந்து எஜுகேஷன் ஒரு டூலாவே பிஜேபி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அவங்க இந்தியை திணிக்கணும், அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டை திணிக்கணும். ஒரே மொழி, ஒரே நாடு, எல்லாம் ஒன்றா இருக்கும். ஒரே கட்சி, எல்லாம் ஒரே ஒரு இதாக இருக்கும். ஒரே இனம், ஒரே பண்பாடு, ஒரே உணவு, அதாக இருக்கணும். ஒரே பண்பாடு எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி அண்ணா மக்களை இதில் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது இங்கேருந்து சொல்லி கொடுத்த ராஜாஜி சொல்லி கொடுத்து அங்கே ஒரு காங்கிரஸ்காரர் இருந்து பேசினார். நாட்டுக்குள்ளே ஒரு நாடா, இந்தியான்றது ஒரு நாடு, அதுக்குள்ளே இன்னொரு நாடு தமிழ்நாடுன்னு அதுக்குள்ளே ஒரு நாடான்னு கேள்வி கேட்டார். அப்போ தான் அண்ணா இது சொன்னார், திருத்திக்கிங்க, இந்தியா என்பது ஒரு நாடல்ல, ஒரு துணைக்கண்டம். ஒரு நாடு என்பது ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கலாச்சாரம் உள்ளது தான் நாடு. இங்கே நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு, பல மொழி, பல இனம், பல கலாச்சாரம் உண்ட மக்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதனால் வந்துட்டு அவங்களுக்கு என்னென்னா ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், அது மாதிரி கொண்டு வரணுன்றது பிஜேபியோட அஜெண்டா. அதுக்கு தான் இந்தியை எப்படியாவது திணிச்சிட்டா. இப்போ பாருங்க, மராத்திக்காரன் மூச்சுக்கிட்டான் மகாராஷ்டிராவில், எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். அங்கே ஆளக்கூடிய பாஜக கூட்ட நேரசே சொல்லுது, எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம், எங்கள் மொழி அழிஞ்சு போகுது, வேண்டான்னு. ஒருவாவது மராத்தி மொழி படங்கள் பிரமாதமான படம்லாம் வரும். அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியே போயிடுச்சு. ஹிந்திக்கு அடுத்த பிறகு நம்ம தானே இருக்கோம். பெரிய அளவில் திரைப்பட உலகத்தில் நம்ம தான் முன்னேறி இருக்கோம். ஹிந்திக்கு அடுத்தது நம்ம படமே இப்போ இந்தியா முழுக்க ஓடுது, பேன் இண்டியான்ட்டு ஆயிடுச்சு. அதே போல் இந்த ராஜஸ்தானில் அழுகுறாங்க, எங்கள் கண்ணு முன்னாடி எங்கள் மொழி அழிஞ்சு போச்சு, ராஜஸ்தானி மொழி பேசுறதுக்கு யாருமே இல்லை, எல்லாரும் ஹிந்தி பேசுகிறோம் அப்படின்னு. கர்நாடகாவில் சொல்கிறாங்க வேண்டாம். தமிழ்நாட்டுக்காரங்க ஏற்கனவே மூச்சுக்கிட்டாங்க, அந்த தலைவர்கள்லாம் புத்திசாலியாக இருந்தாங்க, அப்போது தடுத்து நிறுத்திட்டாங்க. அதனால் தமிழ் காப்பாற்றப்பட்டு அங்கே ஹிந்தி நுழைய முடியல, நாங்கள் இந்தியை நுழைய விட்டு எங்கள் மொழி இழந்துட்டோன்றாங்க. தாய்மொழியை நம்முடைய மொழி இந்தி மொழி தின்கிறது, விழுங்குகிறது என்பதை வட மாநிலங்களும் பல மாநிலங்களும் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கேயே ஒன்றால் முடியல, அங்கேயே எதிர்ப்பு இருக்கு. இங்கே தான் நடக்கிற விஷயமா? அதுதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது தலைப்பை மாற்றுறது, அதை மாற்றுறது, இதை மாற்றுறது, இப்படியே ஒன்றுன்னா முயற்சி பண்ணி எப்படியாவது திணிச்சிடலான்னு பார்க்குறாங்க. அது இங்கே நடக்காது. இங்கே மிஞ்சி வேணால் அந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் சிலது இருக்குல்ல, அதில் வேணால் அவங்க வச்சுட்டு இருக்கலாம் மொழிய, மற்றபடி தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரே நோக்கம் எப்படியாவது இந்தியை திணிக்கணும். நீங்கள் இந்த இதெல்லாம் போய் பாருங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சொல் அப்படின்னு போட்டு ஒரு இந்தி சொல் போட்டிருப்பாங்க. அது எப்படி உச்சரிக்கணும் தமிழில் போட்டிருப்பாங்க, அதுக்கு பொருள் என்னன்னு தமிழில் போட்டிருப்பாங்க. ஆஜ் அப்படின்னு போடுவான், இன்று இதில் போடுவான், இந்தியில் இன்றுன்னு போடுவாங்க. எனக்கு எப்படி இது உங்களுக்கு தெரியும்னு கேட்கலாம். இந்த டெல்லியில் போய் ஒரு 10-15 நாள் இருந்தோம்னா 1-2 கற்றுக்குறோம்ல.
தேவைப்பட்ட கற்றுக்குறோம். நான் ஒரிசா போய் ஒரு 15 நாள் இருந்தாங்க மால்கங்கிரியில். இலங்கை தமிழர் போராளிகள்லாம் கொண்டு போய் வச்சுருந்தப்ப 1990 அங்கே போய் ஒரு 15 நாள் மால்கங்கிரின்ற ஒரு இடத்துல, ரொம்ப ரிமோட் ஏரியா, ட்ரைபல் ஏரியா. அங்கே போய் ஒரு 15 நாள் இருந்தேன். அங்கே போனோம்னா வடைக்கு என்ன, இதுக்கு என்ன, சமோசாவுக்கு என்னன்றதெல்லாம் கற்றுக்கிட்டான். கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டான் ஒரியா மொழி. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரியா மொழி தான் தெரியுது, ஹிந்தி கூட தெரியல அதிகம். அப்போ என்ன பண்ணோம், நம்ம ஒரியாவில் தான் ஒன்று ரெண்டு கற்றுக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சம்னா டிக்கின்னா அது மாதிரி தேவைப்பட்டால் கற்றுக்கலாம். இந்த அம்மா இருக்காங்களே தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க இப்போ முதலமைச்சருக்கு மார்ச் 1ஆம் தேதி தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு 3 மொழியிலும் வாழ்த்து தெரிவித்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்க, ட்வீட் பண்ணியிருந்தாங்க. முதலமைச்சர் அருமையாக பதில் கொடுத்தார். 3 மொழியில் போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி எனக்கு. இங்கே இருந்த தமிழிசை தெலுங்கானா ஆளுநரான பிறகு ஒரு மொழியை கற்றுக்கொண்டார். தேவை ஏற்படும்போது கற்றுக்கலாம், தேவை ஏற்பட்டால் அந்த இன்னொரு மொழியை எப்போ வேணாலும் கற்றுக்கலாங்கிறதுக்கு அவங்களே முன்னுதாரணமாக இருக்காங்க. அது திராவிட கருத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி எனக்குன்னு. எந்த பாலை போட்டாலும் 6 அடிக்கிறாரு அவர். இவங்க என்ன பண்ணுறது பாவம். அதனால் தேவை ஏற்பட்டு இவங்க ஒன்றும் வேண்டாம். அந்த மாமல்லபுரம் போய் பாருங்கள், ஃப்ரெஞ்சு பேசுவான், ஜெர்மன் பேசுவான், ரஷ்யன் பேசுவான். இந்த கைடாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த தொழில் தேவை. இந்த அஸ்வினின்னு ஒரு நரிக்குறவ பெண் பார்த்தீங்களா, நல்லா இங்கிலீஷ் பேசும். அது பாசிமணி விற்கிறது பெண் தான், அருமையான இங்கிலீஷ் பேசுது. ஏன்னா வர்றவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசணும், பேசினா வியாபாரம் பண்ண முடியும். தேவைப்பட்டால் கற்றுக்குறாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக நீ வந்து இந்தியை படிச்சே ஆகணும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஹிந்தி தான் தேசிய மொழின்னு எந்த இடத்துலையும் அரசியல் சொல்லலை. இந்திய தேசிய மொழி ஆக்கணும்னு ஒரு மாநில இதில் கொண்டு வரும் அவையில் கொண்டு வந்து ஒரு தீர்மானம் பேச்சு வரும்பொழுது அண்ணா எழுந்து கேட்டார், இந்தி தான் தேசிய மொழி ஆக்கணும்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. அது நிறைய பேர் பேசுகிறாங்க இந்தியாவில். அதிக எண்ணிக்கையிலான பேசுறதுனால அது தேசிய மொழி ஆக்கணும்னு. எண்ணிக்கை தான் தகுதி என்று சொன்னால் காக்கா தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, காக்காவை தான் தேசிய பறவை ஆக்கணும், ஏன் மயில் ஆக்கணும்னு கேட்டார். நியாயமான கேள்வியா இல்லையா? அது ஒரு எம்பி அண்ணா வந்து ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க எல்லாம் பாராட்டிவிட்டு, ஏன் இவ்வளோ தூரம் ஹிந்தி எதுக்குறீங்க, 3 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் ஹிந்தி படிச்சிடலாம் அப்படின்னு. ஆமாம், 3 மாதத்தில் படிச்சிடலாம். 3 மாதத்துக்கு மேலே அதில் படிக்கிறது என்ன இருக்குன்னு, ஹிந்தியில் என்ன இருக்குது 3 மாதம் மேலே படிக்கிறதுன்னு? பெரிய இலக்கிய வளம் உள்ள மொழி கிடையாது நம்மள மாதிரி. எதை வச்சு நான் அதை படிக்கணுன்ற நீ? இன்னொன்று, ஹிந்தி நீங்கள் ஒரு மொழியை படிக்கிறது தப்பு கிடையாது, அந்த மொழிக்கு எதிரி கிடையாது. அது ஒரு ஆதிக்க மனப்பான்மையை கொண்டு வந்து திணிக்கிறீங்க நீங்கள். அந்த ஆதிக்க மனப்பான்மையை தான் எதிர்க்கிறோம். ஹிந்தி என்பது நீ அதிக எண்ணிக்கையில் இருப்பதாலே, நீ ஒன்றியத்தில் அரசியல் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலே நீ இதை படித்தாகணும்னு என்னை கட்டாயப்படுத்தும் போது அது ஒரு ஆதிக்க மனம் தானே. அந்த ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். ஹிந்தி இருப்பதுக்கு அதுவும் ஒரு காரணம். அதனால் அதை இவங்க எந்த வழியில் கொண்டு வந்து உள்ளே வச்சாலும் இங்கே கால் ஊன்ற முடியாது. ஹிந்தி வந்து இங்கே ஒன்றும் செய்யாது. சரி, இப்போ இந்த சில சிபிஎஸ்இ பள்ளிகள் இதை திரும்ப வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இந்த அறிவிப்பை அது திரும்ப வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்காது. ஏன்னா அது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அது யார் இது பண்ணுறது? டைரக்டர் இது பண்ணால் இப்போ வேண்டாம் முடியாது சொல்ல முடியுமா? டைரக்டர் மாற்றிடுவாங்க, நீதிபதியை மாற்றிடுறாங்க இல்லையா? இந்த ஒரு போராட்டம் நடந்தப்போ நீதிபதி உத்தரவு போட்டாங்க, மறுநாள் டெல்லியிலேருந்து வேறு இடத்துல போட்டாங்க வர. அதனால் வந்து நீதிபதியை மாற்றிடுவாங்க. அவங்களுக்கு சாதகம் மாற்றி கொடுத்துன்னு வச்சுங்க, நீதிபதி வேறு இடத்துல அடிச்சிடுவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றிய அரசு பள்ளிகள் அது வந்து மாற்றத்துக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து கடிதம் வாங்குறாங்களாம் பெற்றோர்கள்ட்ட, ஆல் பாஸ் கிடையாது, பாஸ் பண்ணலன்னா பையனை வந்து மார்க் வாங்கலாம், ஃபெயில் ஆக்கிடலாம் நீங்கள் அப்படின்னு கடிதம் வாங்குறாங்களாம். ஆனா அன்பில் மகேஷ் வந்துட்டு சைன் போடாதீங்க. ஆமா, எதுக்கு போடணும்? என் பையன் நீ ஃபெயில் ஆகிக்கோன்ட்டு என்னை வந்து கைத்து வாங்குறது என் மனசை காயப்படுத்துகிற விஷயம் தானே அது. அப்போ நமக்கு ஆதரவாக யாருமே இல்லை. அவங்களும் ஒன்றிய அந்த அரசனுடைய சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகளை படிக்க வச்சாலும் அவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் தானே. அவங்களுக்கு மத்திய அரசு வேலையாக இருக்கும், இங்கேருந்து வேறு ஊருக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றல் செய்வாங்க. மாற்றல் செய்யும்போது இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு படிச்சுட்டு அங்கே ஒன்றா வேறு அந்த மாநில பாடத்திட்டம் இந்த மாநில பாடத்திட்டம் வேறையாக இருக்கும். சிபிஎஸ்இ மத்திய பாடத்திட்டம்னா ஒரே இதாக இருக்கும் எல்லா ஸ்கூல்லையும்.
அவள் பையன் குழந்தைங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத அந்த வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்குறாங்க. மற்றபடி ஒன்றும் சிபிஎஸ்சின்னா ஒரு தரம் அதிகமாக இருக்குது, இங்கே தரம் கம்மியாக இருக்குன்றதுலாம் கிடையாது. அந்த ஒரு வசதிக்காக சேர்க்குறாங்க. அவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க குடிமக்கள் தானே, அவங்களுக்கு ஆதரவாக ஒரு குரல் எழுணும்ல. கையெழுத்துப்பட்டால் ஏன் கையெழுத்து போகணும்னு கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லப்பா, நமக்கும் குரல் கொடுத்து ஒரு ஆள் இருக்கிற அமைச்சர் நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறோன்னுக்காக நம்மளை ஒதுக்கி வைக்கல, நமக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அடைவாங்கல்ல பெற்றோர். அதுக்காக குரல் கொடுக்குறாரு. அவங்களுக்கு உரிமை இருக்குது. நம்ம எங்கள் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், அவங்கள நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. கேளு, கண்ணை மூடிட்டு காயப்பட்டு மனசு காயப்பட்டு வருத்தத்தோடு கையெழுத்து போடாதீங்க, கேளு ஏன் கையெழுத்து போடணும்னு கேளுங்க. இப்போ என்ன கெட்டு போச்சு, ஏன் திடீர்னு இப்படி கையெழுத்து வாங்குறீங்க, நீ சட்டத்தை கொண்டு வந்துட்டு போ, ஏன் கையெழுத்து வாங்குற, மார்க் வச்சுட்டா ஃபெயில் ஆகிக்கோ அப்படின்னு ஏன் கையெழுத்து வாங்குற பேரண்ட்ஸுக்கிட்ட. அதுக்கு தான் குரல் கொடுக்குறாரு அவர். ஓகே சார், மேலும் இந்த விவகாரம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.